அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம நைட் சாப்பாடுக்கு தான் நான் சிறுதானிய அரிசி வகைகளை தான் நான் ஊற வச்சுருக்கேன். கம்பு, தினை, கேழ்வரகு, ராகி, சோளம் இதெல்லாம் சேர்த்து ஊற வச்சுட்டு அது கூடயே கருப்பு உளுந்தையும் ஊற வச்சுருக்கேன். ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சா போதும். அதுக்கப்புறம் நான் மத்தியானம் ஒரு 12 மணிக்கு எடுத்து நல்லா அரைக்கேன். நான் மிக்ஸி ஜாரில் குவான்டிட்டி கம்மியானதுனால மிக்ஸி ஜார்லேயே அரைச்சிடுறேன். அரைச்சிட்டு இப்படி ஒரு பேஸ்ட் மாதிரி வந்ததும் நம்ம இதை மாற்றி வச்சுருங்க. வைக்கும் போதே உப்பு போட்டே மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. இப்போ நான் நைட்டு ஒரு 7 மணிக்கு எடுத்து நான் தோசை சுடுறதுக்கு நான் எடுக்கிறேன். மாவு எப்படி பொங்கிக்குன்ட்டு பார்த்தீங்களா? நல்ல பொங்கி வரும் உங்களுக்கு. ரொம்ப நேரம் கூட நீங்கள் ஊற புளிக்கணுங்கிறதுக்காண்டி வைக்க வேண்டாம். ஒரு 6 மணி நேரம் புளிச்சா போதும், நல்லா புளிச்சிடும். அப்போ அந்த தோசைக்கு சைடிஸ் நான் தேங்காய் சட்னி அரைக்கலான்ட்டு தான் தேங்காய் சட்னி அரைச்சேன். பொரிகடலை, பச்சை மிளகா, இஞ்சி, கருவேப்பிலை போட்டு அரைச்சி எடுத்து அதையும் தாளித்து எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறவு இந்த தோசையை ஊற்றுற மாவை அது மேலே நல்லெண்ணெய் ஊற்றுங்க. நான் நல்லெண்ணெய் ஊற்றுறேன், உடம்புக்கு நல்லது. இல்லைன்னா நெய் வேணும்னாலும் நெய்யும் சேர்த்துக்கிடுங்க. இது ஊற்றிட்டு தோசையும் எடுத்தாச்சு, சட்னியும் எடுத்தாச்சு. சிக்கன் கிரேவி கொஞ்சம் இருந்தது, நாட்டுக்கோழி சிக்கன் கிரேவி, அதையும் சூடுபடுத்தி அதையும் எடுத்துக்கிட்டேன். கேசரி கொஞ்சம் இருந்தது, அதையும் எடுத்துக்கிறேன். இதுதான் எங்கள் வீட்டோட நேற்று நைட்டு சாப்பாடு. இதுதான். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அலைக்கும் சலாம்.